வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான முக்கியமான பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 6 வீடியோ. இது வரைக்கும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, அப்புறம் பார்ட் 5 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டும் போட்டிருக்கோம், டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து அதையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்லேயே லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் அரவிந்த் பணக்காரியா. நம்ம எக்ஸாமில் நிதி ஆணையம் சம்மந்தமாக முக்கியமாக கேள்வி கேட்குறாங்க. ஒவ்வொரு நிதி ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படிங்கிறத கேட்குறாங்க, பொறுத்துகையில் கேட்குறாங்க. முதல்ல நிதி ஆணையம், இது தொடர்பான ஆர்டிக்கல் 280. இது என்ன நிதி ஆணையம் அப்படின்னா, மத்திய அரசுக்கு வந்து பரிந்துரை வழங்குகிற ஒரு அமைப்பு. அதாவது மத்திய அரசுக்கிட்ட வந்து நீங்கள் வந்து மாநில அரசுக்கு இவ்வளோ சதமான வருவாயை பகிர்ந்து வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை வழங்குகிற ஒரு அமைப்பு தான் இந்த நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன். இப்போ இதோடைய தலைவர் நம்ம வந்து ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். முதல் நிதி ஆணையம், இதோடைய தலைவராக கேசி நியோகி அப்படிங்கிறவர் இருந்தார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டுன்னா நியூவாக வருதுல்ல, அப்போ நியூனா நியோகி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இரண்டாவதாக சந்தானம், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போது நம்ம நடிகர் சந்தானம் இருக்கார், அவர் வந்து டியூவல் ரோல் பண்ணுவார். அதாவது அவர் வந்து காமெடியானாகவும் இருப்பார், ஹீரோவாகவும் செயல்படுவார். அதனால் அவர் டியூவல் ரோல் பண்ணுவார். மூன்றாவதாக சந்தா, இதை நம்ம வந்து சந்திரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது 3 அப்படின்னா என்ன, இங்கிலீஷில் 3னா என்ன, சந்திரன் தானே. அப்போ நம்ம ஏகே சந்தா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நான்காவதாக டாக்டர் பிவி ராஜமன்னார், இது வந்து நம்ம ராஜா மற்றும் மன்னார், இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு மன்னர் இருக்காருன்னா அவர் ஒரு நாட்டுடைய 4 திசைகள்லையும் ஆட்சி பண்ணுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் 5வது மகாவீர் தியாகி. இப்போ நம்ம 5 அப்படின்னோடனே 5 விரல்களையே ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம 5 விரல்களும் எழுதி படிக்கிறது இந்த மாதிரிப்பட்ட நிறைய கஷ்டமான தியாகங்களை நமக்காக பண்ணுது. அதனால் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 6வதாக பிரம்மானந்த ரெட்டி. இப்போது 6னா 6 அறிவுகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரம்மா இருக்கார்ல, பிரம்மா வந்து 6 அறிவு நிறைந்த மனிதனை உருவாக்குனாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 7வதாக ஷெலட், இந்த செலக்டை வந்து நம்ம செலக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வாரத்தில் 7 நாட்கள் இருக்குது. இதில் 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். ஏன்னா நம்ம வாரம் ஃபுல்லுமே படிச்சிருப்போம், அதனால தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். 8வதாக ஒய்பி சவான், இந்த சவானை வந்து நம்ம சாவான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம லைசன்ஸ் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம 8 போட்டு காட்டணும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த 8 போடுறதே தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த 8 போடுறதுலேயே அவங்க சாவான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக 9 வந்து சால்வே. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 9னா நம்ம திருநங்கைகளை ஞாபகம் வச்சுக்கலாம். திருநங்கைகள் இப்போ நிறைய சாதனைகள் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம அவங்களுக்கு சால்வை போட்டு பாராட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பந்து, அதாவது 10 பந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 10 அப்படிங்கிறது கேசி பந்து. 11 வந்து ஏஎம் குஸ்ரோ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ நம்ம குஸ்ரோ வந்து குஷி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குஷின்னா என்ன, மகிழ்ச்சி. இப்போ நம்ம வந்து இந்த 11 2 கைகளையும் மேலே தூக்கிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப குஷியாக இருக்கும்போது 2 கைகளையும் மேலே தூக்கிட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக 12 டாக்டர் சி ரங்கராஜன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ நம்ம வந்து 12 மணி நேரம் படிக்கிறோம். இப்போ கடிகாரத்தில் வந்து 12 மூழ்கு வந்து இருக்குது. அந்த மாதிரி கடிகாரம் முழுவதுமே, அதாவது 12 மணி நேரம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுப்போம். அந்த ரேங்க் தான் ரங்கராஜன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது 13. பொதுவாக 13 பேய் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம விஜய் கேல்கர், இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ நம்ம நடிகர் மற்றும் இப்போது முதல்வராக இருக்கிற விஜய் அவர்கள், அவர் எந்த ஒரு பேய் படமே நடித்ததில்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 14. இது வந்து ஒய்வி ரெட்டி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வந்து ரெட்டியை ரொட்டின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், பிரம்மானந்த ரெட்டியும் இருக்குது, இங்கே ஒய்வி ரெட்டியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 ஷூக்கு பாலிஷ் போட்டால் தான் ஒரு ரொட்டியே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது கேஜிஎஃப் படத்தில் 4 ஷூக்கு பாலிஷ் போட்டால் தான் ஒரு பன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும்ல, அது நம்ம வந்து 4 ஷூக்கு பாலிஷ் போட்டால் தான் ஒரு ரொட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது
15 இது வந்து என்கே சிங். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போது 15 வந்து 1-5 அப்படின்ற மாதிரி இருக்கா. அப்போது ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து எலெக்ஷன் வருது அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அது நமக்கு தெரியும். பார்ட் 15 கூட இதே ஷார்ட்கட்டில் தான் நம்ம படிச்சிருப்போம். பார்ட் 15ம் என்னது, எலெக்ஷன் சம்மந்தமானது. நம்ம இந்திய அரசியலமைப்பில் 15வது பகுதி பார்ட்டு அது வந்து எலெக்ஷன் தொடர்பானது. அந்த மாதிரி இதை நம்ம ரிலேட் பண்ணி படிக்கலாம். எப்படின்னா, அந்த டைமில் எலெக்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக பாட்டு பாடிட்டே போடுவாங்க. பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்கள்ல, போடுங்கம்மா ஓட்டு, அந்த மாதிரி பாட்டு பாடுவாங்கள்ல. அப்போ நம்ம வந்து சிங்கு பாட்டு பாடுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போது 16வது நிதி ஆணையம் வந்து செயல்பாட்டில் இருக்குது. அதோடைய தலைவராக அரவிந்த் பணக்காரியாக இருக்கார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வந்து பணக்காரியாக இருக்கணும், அதுக்காக 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு நம்மளை வாழ்த்துவாங்கல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்ததாக ஆர்டிகிள் 268, 269 மற்றும் 270 ஆகியவை எது தொடர்பான சட்டப்பிரிவுகள்? ஆன்சர் மத்திய மாநில வரி பகிர்வு. இந்த மூன்றுமே ரொம்ப முக்கியமான ஆர்டிகிள். ஏற்கனவே நம்ம எக்ஸாமில் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிகிள் 268, இதில் சில துறைகள் மேலே வரி விதிப்பு பண்ணுறது மத்திய அரசு, வரி வசூல் பண்ணுறது மாநில அரசு, ஆனால் அந்த வரியை பயன்படுத்துறது மாநில அரசு. அடுத்ததாக ஆர்டிகிள் 269, இதில் வரி விதிப்பு பண்ணுறது மத்திய அரசு, வரியை வசூல் பண்ணுறதும் மத்திய அரசு தான், ஆனால் அந்த வரியை பயன்படுத்துறது மாநில அரசு. அடுத்ததாக ஆர்டிகிள் 270, இதன் அடிப்படையில் சில பொருட்கள் இருக்குது, அதில் வரி விதிப்பு பண்ணுறது மத்திய அரசு, வரி வசூல் பண்ணுறது மத்திய அரசு, ஆனால் இதில் பயன்படுத்துறது மத்திய மற்றும் மாநில அரசு, அதை வந்து ஷேர் பண்ணி பயன்படுத்திப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஆர்டிகிள் 269 ஏ வந்து ஜிஎஸ்டி தொடர்பானது. இது தொடர்பான சட்டத்திருத்தம் 101வது சட்டத்திருத்தம் 2016. அடுத்தது தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1993. நேஷனல் மைனாரிட்டி கமிஷன் ஆக்ட், இது வந்து 1992 இந்த சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஆணையம் 1993 உருவாக்கியிருந்தாங்க. இந்த மாதிரி முக்கியமான ஆணையங்கள் அதை எப்போ உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் 1993 உருவாக்கியிருந்தாங்க. தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் 2007 உருவாக்கியிருந்தாங்க. அப்புறம் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், இது தொடர்பான ஆர்டிகிள் 338, அதன் அடிப்படையில் இதை உருவாக்கியிருப்பாங்க. இது 2005 உருவாக்கியிருந்தாங்க. அப்புறம் தேசிய பழங்குடியினர் ஆணையம், இது ஆர்டிகிள் 338 ஏ, இது தொடர்பான ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 338 ஏ. இது 2004 தான் இந்த தேசிய பழங்குடியினர் ஆணையம் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், இது வந்து ஆர்டிகிள் 338 பி, இது 1993 உருவாக்கியிருந்தாங்க. ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து பொறுத்துகைகளை கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் படிக்கணும். அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவரின் குறைந்தபட்ச வயது தகுதி எது? ஆன்சர் 35. இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்களுடைய வயது தகுதி பற்றி பார்க்கலாம். குறைந்தபட்ச வயது தகுதி, நம்ம இந்தியாவில் ஒருத்தங்க குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் 35 வயது நிறைவடைந்திருக்கணும். குடியரசு துணைத் தலைவருக்கும் அதே தான், ஆளுநருக்கும் அதே தான். அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர், ராஜ்யசபா எம்பிஸ் இருக்காங்கள, அவங்களுடைய குறைந்தபட்ச வயது தகுதி 30. மாநில சட்ட மேலவை உறுப்பினர் இருக்காங்கல்ல, அந்த மேலவையுடைய உறுப்பினர் வயது தகுதியுமே 30 தான். அதே மாதிரி மக்களவை உறுப்பினர், லோக்சபாவுடைய எம்பி, இவங்களுக்கான குறைந்தபட்ச வயது தகுதி 25. அப்புறம் பிரதமர், இவங்களுடைய வயசுமே 25 தான். அதாவது மக்களவை உறுப்பினரில் பொதுவாக பிரதமர் ஆகுவாங்க. அப்போது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மக்களவை உறுப்பினருக்கு என்ன வயது தகுதியோ அதே தான் பிரதமருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது சட்டப்பேரவை உறுப்பினர், இவங்களுக்கும் 25 தான். இதே மாதிரி தான் முதல்வருக்கும் 25. ஏன்னா இப்போ சட்டப்பேரவை உறுப்பினர்களில் தான் ஒருத்தங்க முதல்வராக ஆவாங்க, அதனால் அந்த வயது தகுதி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகளில் உறுப்பினராக இருக்கிறவங்களுடைய வயது தகுதி வந்து 21. அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? ஆன்சர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்களில் அவங்கள யார் நியமனம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை எப்படி நியமனம் பண்ணுறாங்கன்னா, தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா, இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இரண்டாவதாக குடியரசு துணைத் தலைவர்.
இவங்களையுமே தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். இவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது குடியரசுத் தலைவர். அடுத்ததாக பிரதமரை நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னென்னா பிரதமரை நம்ம எலெக்ஷன் பண்ணி தானே நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம், அப்புறம் எப்படி குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம பிரதமரை எலெக்ஷனில் வந்து சூஸ் பண்ணலை, நம்ம வந்து ஒரு எம்பியை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து லோக்சபாக்கான ஒரு எம்பியை தான் சூஸ் பண்ணுறோம். அந்த எம்பியில் ஒருத்தரை தான் பிரதமராக குடியரசுத் தலைவர் மாற்றுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான். இதே மாதிரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்களை நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர். பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான். அப்புறம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இவங்களை நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யார் அப்படின்னா அது மாநில ஆளுநர். அடுத்ததாக ஆளுநரை நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர். பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. அந்த ஆளுநர் எந்த மாநிலத்துடைய ஆளுநராக இருக்காங்களோ அந்த மாநிலத்துடைய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. அடுத்ததாக ஒரு மாநிலத்துடைய முதல்வர் இவங்களை நியமனம் பண்ணுறது ஆளுநர், பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது ஆளுநர் தான். நம்ம எப்படி பிரதமருக்கு பார்த்தோமோ அதே மாதிரி முதல்வருக்கு கூட நம்ம வந்து முதல்வரை ஓட்டு போட்டு எடுக்க மாட்டோம். நம்ம வந்து நம்ம மாநிலத்துக்கான சட்டப்பேரவை உறுப்பினரை தான் ஓட்டு போட்டு தேர்வு பண்ணுவோம். அந்த சட்டப்பேரவை உறுப்பினரில் ஒருத்தரை தான் ஆளுநர் வந்து முதல்வராக நியமனம் பண்ணுவாங்க. அடுத்தது, இந்திய நாட்டின் பிரதமரின் பதவி காலம் என்ன? ஆன்சர், குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கிய பதவியில் இருக்கவங்களுடைய பதவி காலம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரதமருடைய பதவி காலம் வந்து குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. இது நமக்கு ஒரு ஷாக்கிங்காகவே இருக்கலாம். ஏன்னா நம்ம என்ன நினச்சிருப்போம், பிரதமர் வந்து 5 ஆண்டுகள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லோக்சபாக்கான ஒரு எம்பியை சூஸ் பண்ணி அனுப்பிவிடுவோம். அந்த எம்பியுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். ஆனால் அந்த எம்பி எவ்வளவு காலம் பிரதமராக இருக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது குடியரசுத் தலைவர் தான். இப்போ நம்ம பிரதமர் மோடி இருக்கார், அவரை 2024ஆவது ஆண்டில் பிரதமராக இப்போது தேர்வு பண்ணாங்க. இப்போது குடியரசுத் தலைவர் நினச்சாங்க அப்படின்னா இப்போவே பிரதமர் மோடியை வந்து பிரதமர் பதவியிலேருந்து நீக்கிட்டு வேற ஒருத்தர், இப்போ எக்ஸாம்பிள் அமித்ஷாவை வந்து பிரதமராக நியமனம் பண்ண முடியும். அந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஓகேவா? ஆனால் பிரதமர் மோடி வந்து அவர் லோக்சபா எம்பியாக இருப்பார், அதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. அப்புறம் முதலமைச்சருக்கு அதே ப்ரொசீஜர் தான். ஆளுநர் விரும்பும் வரைக்கும் அவங்க வந்து இருந்துக்கலாம். அடுத்தது, குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். குடியரசு துணைத் தலைவருடைய பதவிக்காலம் வந்து அதுவும் 5 ஆண்டுகள் தான். மக்களவையுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அதே நேரம் மாநிலங்களவை உறுப்பினருடைய பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். இது ரொம்ப முக்கியமானது. ராஜ்யசபா எம்பிஸுடைய பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் கிடையாது, 6 ஆண்டுகள். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா 3ல் 1 பங்கு வந்து ரிசைன் ஆகிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய பதவி வந்து முடியும், அதுக்கப்புறம் புதிய ஒருத்தங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ராஜ்யசபா எப்போவுமே கலையாமல் அப்படியே நிலையான ஒரு அவையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இந்தியாவுடைய சிஏஜி, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இவங்களுடைய பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது ஆகிற வரைக்கும். அடுத்தது ஆளுநர், இவங்களுடைய பதவிக்காலம் வந்து குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது யூபிஎஸ்சியுடைய தலைவர் மற்றும் யூபிஎஸ்சியுடைய உறுப்பினர்கள், இவங்களுடைய பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது ஆகிற வரைக்கும். அப்புறம் டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், இவங்களுடைய பதவிக்காலமும் 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது வரைக்கும். இதில் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குல்ல, அதோடைய தலைவர்கள் மற்றும் அதோடைய உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இந்த பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது ஆகிற வரைக்கும் தான். அடுத்தது, டெமோக்ரஸி என்ற சொல் எந்த மொழி சொல்? ஆன்சர், கிரேக்கம். இப்போ நம்ம சில முக்கியமான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டெமோக்ரஸி அப்படிங்கிறது கிரேக்க சொல், ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது லத்தீன் சொல். இதே மாதிரி பார்த்திங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாமே 1789ஆவது ஆண்டு பிரெஞ்சு புரட்சியுடைய தத்துவத்திலேருந்து நம்ம எடுத்திருந்தோம். அப்புறம் சமூக, பொருளாதாரம் மற்றும் அரசியல் நீதி, இது வந்து 1917ஆவது ஆண்டு உருவான ரஷ்ய புரட்சி இருக்குல்ல, அதிலிருந்து எடுக்கப்பட்ட தத்துவம். இந்த ரஷ்ய புரட்சி வந்து போல்ஷிவிக் புரட்சி அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. அடுத்தது, எந்த சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர்,
42வது சட்ட திருத்தம் 1976 கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ நம்ம முக்கியமான சட்ட திருத்தங்கள் தொடர்பான கேள்விகள் பார்க்கலாம். அமெண்ட்மெண்ட்டுடைய ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 368. இங்கே நம்ம வந்து சுருக்கமாக சிஏஏ அப்படின்னு பார்க்குறோம். சிஏஏ அப்படின்னா தமிழில் சட்ட திருத்தம், இங்கிலீஷில் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஃபஸ்ட்டு சட்ட திருத்தம் 1951 கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன அப்படின்னா சமூக மற்றும் பொருளாதார அளவில் பின்தங்கிய வகுப்பினர்களுக்கு சிறப்பு ஏற்பாடு செய்ய மாநிலங்களுக்கு அதிகாரம் வழங்குது. அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு எழுதும்போது எஸ்சிக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பிசிக்கெல்லாம் இடஒதுக்கீடு வழங்குறாங்களே, அதை பற்றி அவங்க எதுவுமே குறிப்பிடலை. ஆனால் அதற்காக தான் முதல் சட்ட திருத்தத்திலே அதை கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா, இந்த மாதிரி சமூக அளவிலேயோ அல்லது பொருளாதார அளவிலேயோ ஒருத்தங்க பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாநில அரசுடைய கையில் கொடுத்துட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டே. அதே அமெண்ட்மெண்ட்டில் தான் ஜமீன்தாரி முறையை வந்து உழைத்திருந்தாங்க. அதே மாதிரி 9வது அட்டவணையே சேர்த்துருந்தாங்க. நமக்கு தெரியும், நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது 8 அட்டவணைகள் தான் இருந்தது. அடுத்தது தான் 9வது ஷெட்யூல் வந்து சேர்த்துருந்தாங்க. அடுத்தது 7வது சட்ட திருத்தம் 1956. அதன் அடிப்படையில் தான் மொழி வாரியாக மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. அடுத்தது 42வது சட்ட திருத்தம் 1976. அதன் அடிப்படையில் அகில இந்திய நீதிப்பணி அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 312 சேர்த்துருந்தாங்க. இப்போ நமக்கு எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்தது, அதே மாதிரி அகில இந்திய நீதிப்பணி அப்படிங்கிறதையும் சேர்த்துருந்தாங்க. அடுத்தது இந்த ஆர்டிக்கிள் 42, இது ரொம்ப முக்கியமானது. இதில் தான் நம்ம பிரியாம்பிளில் சமதர்மம், அப்புறம் மதசார்பின்மை, அப்புறம் ஒருமைப்பாடு இதெல்லாமே சேர்த்துருந்தாங்க. சோஷியலிஸ்ட், செக்குலர் மற்றும் இன்டிகிரிட்டி இதெல்லாம் சேர்த்துருந்தாங்க. நம்ம இந்தியாவுடைய அரசியலமைப்பில் இருக்கிற பிரியாம்பிள் இருக்குல்ல, முகவுரை, அதை எத்தனை முறை திருத்திருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை தான் திருத்திருக்காங்க. அது இந்த 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமாக தான் திருத்திருந்தாங்க. அப்போ இந்த 3 வார்த்தைகளையுமே சேர்த்துருந்தாங்க. அடுத்தது அதே சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது வந்து சேர்த்துருந்தாங்க. பார்ட்டு 4A சேர்த்துருந்தாங்க. ஆர்டிக்கிள் 51A சேர்த்துருந்தாங்க. அடுத்தது இந்த 42வது சட்ட திருத்தத்தை தான் சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதனால தான். அடுத்தது 44வது சட்ட திருத்தம் 1978. இதில் தான் பார்த்திங்கன்னா சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. முதல்லலாம் பார்த்திங்கன்னா சொத்துரிமை ஒருத்தங்களுடைய அடிப்படை உரிமையாக இருந்தது. ஒருத்தங்க சொத்துரிமையை நம்ம கவர்மெண்ட்டே நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்லேயே கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேஸ் போடலாம். ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அப்படிலாம் நம்ம பண்ணோன்னா முக்கியமான அரசு திட்டங்களை செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த சொத்துரிமையை வந்து நம்ம சட்ட உரிமையாக மாற்றிடுவோம் அப்படின்னு ஆர்டிக்கிள் 300A வைத்திருந்தாங்க. அப்போ இதன் அடிப்படையில் இப்போ நம்ம சொத்தை கவர்மெண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு சரியான இழப்பீடு கொடுத்து வாங்கிக்கலாம். அடுத்தது 44வது சட்ட திருத்தம் 1978. இதில் தான் உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிற வார்த்தை நீக்கப்பட்டு ஆயுத கிளர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை ஆர்டிக்கிள் 352 சேர்த்துருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஆர்டிக்கிள் 352 அப்படிங்கிறது நேஷ்னல் எமர்ஜென்சி. அப்போது 1975 இந்திரா காந்தி வந்து ஒரு எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நேஷ்னல் எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் அந்த பிரசிடெண்ட் வந்து எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டது அப்படின்றது தான் காரணம். அப்போது இதை அவங்க தப்பாக மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு விதித்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் என்ன அப்படின்னா வெறும் உள்நாட்டு கலவரத்தின் மூலமாக இனிமேல் நம்ம நேஷ்னல் எமர்ஜென்சியை கொண்டு வரக்கூடாது, ஆனால் ஆயுதமேந்திய கிளர்ச்சி அவங்க பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து நேஷ்னல் எமர்ஜென்சியை கொண்டு வரலாம் அப்படின்னு திருத்தம் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அடுத்ததாக 52வது சட்ட திருத்தம் 1985. அதன் அடிப்படையில் கட்சி தாவல் தடை சட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இதை வந்து அரசியலமைப்புடைய 10வது அட்டவணையில் சேர்த்துருந்தாங்க. அடுத்ததாக 61வது சட்ட திருத்தம் 1989. இதில் தான் ஆர்டிக்கிள் 326 வாக்களிக்கிற வயதை 21 18 குறைத்திருந்தாங்க. அடுத்ததாக 69வது சட்ட திருத்தம் 1991. இது டெல்லிக்கு தேசிய தலைநகர் பகுதி அப்படிங்கிற சிறப்பு அந்தஸ்து வழங்கியிருந்தாங்க. இப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன அப்படின்னா அப்போது 1991க்கு முன்னாடி இந்தியாவுடைய தலைநகர் வந்து டெல்லி இல்லையா அப்படின்னா இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியாக தான் இருந்துச்சு, ஆனால் இது ஒரு சிறப்பு அந்தஸ்து. அப்போ அதன் அடிப்படையில் இன்னும் அதிகமான நிதி ஒதுக்கீடு பண்ணி டெல்லியை வந்து டெவலப் பண்ணுவாங்க.
அடுத்ததாக 73வது சட்ட திருத்தம் 1992. இதன் அடிப்படையில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. இதை பார்ட் 9ல் சேர்த்துருந்தாங்க. அப்புறம் 11வது அட்டவணையிலையும் இது சேர்த்துருந்தாங்க பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற விஷயத்த. அடுத்ததாக 74வது சட்ட திருத்தம் 1992. இது நகராட்சி அல்லது நகர பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து வழங்கியிருந்தாங்க. அப்போது இந்த முனிசிபாலிட்டி அதாவது நகராட்சி இந்த ஒரு விஷயத்த பகுதி 9A சேர்த்துருந்தாங்க. அதே மாதிரி 12வது அட்டவணையிலையும் சேர்த்துருந்தாங்க. அடுத்ததாக 86வது சட்ட திருத்தம் 2002. இதில் தான் பார்த்தீங்கன்னா 6 வயதிலிருந்து 14 வயது குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுக்கணும், அது வந்து அடிப்படை உரிமை அப்படின்ற மாதிரியும் சேர்த்துருந்தாங்க. ஆர்டிக்கல் 21A அதை சேர்த்துருந்தாங்க. அடுத்தது 97வது சட்ட திருத்தம் 2011. இதில் தான் கூட்டுறவு சங்கங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டது. பார்ட் 12Bயும் சேர்க்கப்பட்டது இதில். அப்புறம் 99வது சட்ட திருத்தம் 2014. இதில் தான் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கிறதுக்கு வழிவகை பண்ணியிருந்தாங்க. அடுத்து 100வது சட்ட திருத்தம் 2015 கொண்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து இந்திய வங்காளதேசத்துடைய நில எல்லை இருக்குல்ல, அதில் ஒப்பந்தம் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பார்டர் ஏரியாவில் சில கிராமங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளதா அல்லது வங்காளதேசத்துக்குள்ளதா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் நிலவிட்டே இருந்தது. அதற்கான ஒரு தெளிவான ஒப்பந்தம் வந்து அப்போ தான் போட்டிருந்தாங்க. அதற்காக 1வது அட்டவணையையும் திருத்தியிருந்தாங்க. அடுத்ததாக 101வது சட்ட திருத்தம் 2016. இதில் தான் ஜிஎஸ்டியை சேர்த்துருப்பாங்க, சரக்கு மற்றும் சேவை வரி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். அடுத்ததாக 103வது சட்ட திருத்தம் 2019. இதில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கின முன்னின வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதாவது இவங்க வந்து எஸ்சி எஸ்டி அல்லது பிசி இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க ஃபார்வர்ட் கேஸ்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருப்பாங்க. அப்போ அதற்காக அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது 106வது சட்ட திருத்தம் 2023. இதில் தான் பார்த்தீங்கன்னா மகளிர் இடஒதுக்கீடு, அதாவது மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% வந்து இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறது இதோடைய சாராம்சம். ஓகேவா? அப்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தங்கள். இதில் முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா 1973வது ஆண்டு கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒன்று தெரிவித்திருப்பாங்க. என்னென்னா, நம்ம என்ன வேணுனாலும் சட்ட திருத்தம் பண்ணலாம், ஆனால் அது அரசியலமைப்புடைய அடிப்படை அமைப்பை மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தெரிவித்திருந்தாங்க. அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து எந்த ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்துடலாம், ஆனால் நம்ம அரசியலமைப்புக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதையே மாற்றுற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அந்த சட்டத்திருத்தத்தை அப்படின்னா அந்த சட்டத்திருத்தம் செல்லாது அப்படின்னு அறிவிக்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அடுத்தது, எப்போது தமிழக சட்ட மேலவை நீக்கப்பட்டது? ஆன்சர் நவம்பர் 1, 1986. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல சட்டப்பேரவை மாதிரியே சட்ட மேலவையும் இருந்துச்சு. அப்புறம் தமிழக சட்ட மேலவை நீக்க மசோதா 1986 வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் தான் தமிழக முதல்வராக இருந்தார். இப்போது இந்த மாதிரி சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவை இந்த மாதிரி 2 அவைகள் இருக்கிற மாநிலங்கள் இந்தியாவில் 6 இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார் மற்றும் யூபி. இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா நம்ம இந்தியா மேப்பை யோசிச்சிக்க வேண்டியது தான். இதில் நம்ம தமிழ்நாட்டு மேலே என்ன இருக்குது? ஆந்திரா இருக்குது. அதை ஒட்டி தெலுங்கானா இருக்குது. அதை ஒட்டி அதை ஒட்டி கர்நாடகா இருக்குது. அதுக்கு அப்படியே மேலே மகாராஷ்டிரா இருக்குது. அப்போ இந்த 4ஐயுமே ஒரு செட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து யூபி, பீகார் தனியாக நீங்கள் மேலே இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ மொத்தமாக 6 இடத்துல இந்த மாதிரி 2 அவைகள் இருக்குது. அடுத்தது, சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவையில் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இப்போது நம்ம இந்தியாவுடைய முதல் அமைச்சரவை பற்றி பார்க்கலாம். இதில் யாரெல்லாம் அமைச்சராக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு தான் இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்தார், அது நமக்கு தெரியும். அதே மாதிரி வெளியுறவுத்துறையும் காமன்வெல்த் உறவுகள் துறையும் அவர் கீழே தான் இருந்தது. அடுத்ததாக சர்தார் வல்லபாய் பட்டேல், இவர் துணை பிரதமராக இருந்தார். உள்துறை, தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இப்போ எப்படி அமித்ஷா இருந்தாரோ அதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து உள்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தார். அடுத்தது டாக்டர் B.R. அம்பேத்கர், இவர் கீழே தான் சட்டத்துறை இருந்துச்சு, இது உங்களுக்கு தெரியும். அப்புறம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இவர் கீழே தான் கல்வித்துறை இருந்துச்சு. அடுத்ததாக R.K. சண்முகம் செட்டி,
இவர் கீழே தான் நிதித்துறை இருந்தது. இவர் தான் இந்தியாவுடைய முதல் நிதித்துறை அமைச்சர். இவர் ஒரு தமிழர். ஓகேவா. அடுத்தது டாக்டர் ஜான் மத்தாய். இவர் ரயில்வே மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ நம்ம வந்து மெத்தை, இப்போது படுக்கையில் மெத்தை போட்டிருப்பாங்கள்ல, அப்போ மெத்தையில் படுத்தா எப்படி இருக்கும், மெத்துன்னு நல்லா ஜாலியாக ஸ்மூத்தாக இருக்கும்ல, அதே மாதிரி ரயில்வேயும் போக்குவரத்தும் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது, மெத்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது சர்தார் பல்தேவ் சிங். இவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார். இப்போ நம்ம பாகுபலி படத்தில் பல்வால் தேவரை ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பாதுகாப்பாக அந்த நாட்டை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ராஜ்குமாரி அம்ரித் கவுர். இவங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய முதல் பெண் அமைச்சரும் இவங்க தான். அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பொதுவாக பெண்கள் வந்து ரொம்ப சுகாதாரமாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் வந்து உணவு மற்றும் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ராஜா வந்து பிரசாதம் கொடுக்குறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ உணவு மற்றும் விவசாயத்துறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஜெகஜீவன் ராம். இவர் வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தார். இப்போ எப்படின்னா, ஒரு தொழிலாளருடைய நலன் என்ன அப்படின்னா, அவருடைய ஜீவனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஜீவன் அப்படின்னா அது தொழிலாளர் நலத்துறை அப்படிங்கிறது தான். அடுத்ததாக சிஹெச் பாபா. இவர் வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்தார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போது பாபா படத்தில் ரஜினி வந்து முதல்ல மூட்டை தூக்குற ஒரு தொழிலாளியாக இருந்திருப்பார். அப்போ அது வந்து நம்ம வர்த்தகம், அவர் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ்ல எல்லாம் போய் மூட்டை தூக்கி பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல, அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக ரபி அகமது கித்வாய். இவர் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தார். இப்போ நமக்கு வந்து யார்கிட்டையாவது ஒரு தகவலை சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கிட்டவா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, அப்போ தான் எனக்கு அதை ஒழுங்காக சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். நீ என் கிட்டவா, அப்போ தான் நான் ஒழுங்காக சொல்ல முடியும் அப்படிங்கிற. அப்போ கிட்வாய் அப்படிங்கிறது தகவல் தொடர்புக்கான ஒரு அமைச்சர். அடுத்ததாக டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. இவர் வந்து தொழில் மற்றும் விநியோகத்துறை அமைச்சர். இப்போ ஷியாமா அப்படின்னா, நம்ம வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கடை போட்டிருப்பாங்க. அவங்க ஸ்டோர்ஸுடைய கடைகள் பேர் பார்த்திங்கன்னா ஷியாமா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ தொழில் மற்றும் விநியோகத்துறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த லாஸ்ட்டாக என்வி காட்கில். இது வந்து பணிகள், சுரங்கம் மற்றும் எரிசக்தி துறை. இப்போ காட்கில் அப்படிங்கிறது நம்ம வந்து காடுகளை கிளறது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது காடுகளை எல்லாம் கிளறது வந்து ரொம்ப கஷ்டமான பணிகளாக இருக்கும். இதே மாதிரி சுரங்கங்கள் துறையிலையும் பார்த்திங்கன்னா காடை கிளற மாட்டோம், அதுக்கு பதில் நிலத்தை கிளறி அதில் சுரங்கத்தை வந்து தோண்டுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காடெல்லாம் கிளறினதுக்கப்புறம் அதை எரித்து சாம்பல் ஆக்கிடுவோம். அப்போ அது பேர் தான் எரிசக்தி துறை. ஓகேவா. அடுத்தது, இந்தியாவின் எந்த மாநிலம் அதிக எண்ணிக்கையிலான மக்களவை இடங்களை கொண்டுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் லோக்சபா சீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தான். 80 இடங்கள் யூபியில் தான் இருக்குது. இப்போ மக்களவையில் மொத்தமாக 543 இடங்கள் இப்போ ஆக்டிவாக இருக்குது. இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்கள். ரொம்ப குறைந்த இடங்கள் இருக்கிற மாநிலங்கள், அதாவது ஒரே ஒரு இடத்தை கொண்டிருக்கிற மாநிலங்கள் சிக்கிம், மிசோரம் மற்றும் நாகாலாந்து. அதே நேரம் மாநிலங்களவையில் மொத்தமாக 245 இடங்கள் இப்போ இருக்குது. அதில் 233 தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். 12 பேரை குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவாங்க. கலை, இலக்கியம், விளையாட்டு இந்த மாதிரிப்பட்ட துறைகளில் எல்லாம் சிறந்து இருக்கிற நபர்களை தேர்வு பண்ணுவாங்க. ஓகே, இதில் அதிக இடங்கள் இருக்கிற மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் வந்து 31 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப குறைவாக தலா ஒரு இடங்கள் இருக்கிற பகுதிகள் என்னென்ன அப்படின்னா, அருணாச்சல பிரதேசம், கோவா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம் மற்றும் திரிபுரா. நம்ம தமிழ்நாட்டில் மக்களவை இடங்கள் 39 இருக்குது. மாநிலங்களவை இடங்கள் வந்து 18 இருக்குது. லோக்சபா சீட் வந்து 39, ராஜ்யசபா சீட் வந்து 18. லோக்சபாவில் முதல்ல 545 உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. அப்போ அந்த 2 பேர் எங்கே போனாங்க அப்படின்னா, 104வது சட்டத்திருத்தம் 2020 அடிப்படையில் ஆங்கிலோ இந்தியர்கள் 2 உறுப்பினர்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள நீக்கிட்டாங்க. அவங்க தான் அந்த 2 பேர். அதுக்கப்புறம் அந்த நீக்கிட்டு இப்போ 543 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் வீரப்ப மொய்லி. இப்போ பார்த்திங்கன்னா நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பற்றி பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். இது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல,
அதே மாதிரி பிரதமர், அப்புறம் மத்திய அமைச்சர்கள், இவங்களை வந்து எப்படி நம்ம சிறப்பாக செயல்பட வைக்கலாம், இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக இவங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கலாம், அதே மாதிரி இவங்களை வந்து எப்படி அவங்க சிறப்பாக பணிபுரியதுக்கு வந்து பரிந்துரைகள் வழங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆணையம் தான் இந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இதில் முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இது வந்து 1966 ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. 1966 ஆண்டு ஜனவரி 5 இது அமைத்திருந்தாங்க. இதோடைய தலைவராக முதல்ல மொரார்ஜி தேசாய் தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் துணை பிரதமராக ஆகிட்டார். பிறகு கே ஹனுமந்தையா அப்படிங்கிறவர் தலைவரானார். முக்கிய பரிந்துரை, ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கு மாநில அளவில் லோக்பால் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மாநில அளவில் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது உருவாக்கணும் அப்படிங்கிறத தெரிவித்திருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்திங்கன்னா லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் இது 2014 கொண்டு வந்திருந்தாங்க. இதில் லோக்பால் அப்படிங்கிறது மத்திய அளவில் ஏதாவது வந்து குற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க, அதாவது ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்கள விசாரிக்கிற ஒரு அமைப்பு தான். இப்போ எக்ஸாம்பிள் பிரதமரே ஒரு குற்றம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் லோக்பால்னால் அதை விசாரிக்க முடியும். அதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த லோக்பால். 2013 இந்த பில் பாஸ் ஆயிடுச்சு. 2014 அது நடைமுறைக்கு வந்துச்சு. 2014 ஜனவரி 16 தான் அது நடைமுறைக்கு வந்துச்சு. ஆனால் தான் ஜனவரி 16 லோக்பால் தினம் அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க. இந்தியாவுடைய முதல் லோக்பாலாக இருந்தவர் யாருன்னா ஜஸ்டிஸ் பினாக்கி சந்திர கோஷ். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனவர் வந்து LM சிங்வி. லோக்பால் அப்படின்னா கேர்டேக்கர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். லோக் ஆயுக்தா இது வந்து மாநிலங்கள் அளவில் இப்போ ஒரு மாநிலத்துடைய முதல்வரோ அல்லது மாநில அமைச்சர்களோ ஏதாவது ஊழல் புகார்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதில் அவங்கள விசாரிக்கிற அமைப்பு தான் இந்த லோக் ஆயுக்தா. முதல் முறையாக மகாராஷ்டிராவில் 1971 இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சட்டம் என்னமோ 2014 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. ஆனால் அதற்கு ரொம்ப முன்னாடியே மகாராஷ்டிராவில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இது 2005 ஆகஸ்ட் 31 அமைத்திருந்தாங்க. இதோடைய தலைவராக வீரப்ப மொய்லி இருந்தார். இதில் மொத்தமாக 15 முக்கிய அறிக்கைகளை சமர்ப்பணம் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மின் ஆளுமை அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சேவை முறையை அறிமுகம் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய ஊழல் வந்து குறைந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அரசுடைய அலுவலகத்தில் போய் காத்து கிடப்போம். ஆனால் இப்போ சேவையில் அப்ளை பண்ணாலே போதும், ஒரு வாரத்தில் அதுவே வந்துடுது. ஓகேவா. அடுத்ததாக எத்திக்ஸ், நம்ம இந்த மாதிரி நம்ம நிர்வாகத்தில் எத்திக்ஸை கொண்டு வரணும், நெறிமுறைகளை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க தலைமையிலான ஆணையம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளூர் நிர்வாகம், அதாவது பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளை வலுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருப்பாங்க. அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக விடுதலைக்கு முன்னாடி பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் 1773 கொண்டு வந்திருப்பாங்க, ரெகுலேட்டிங் ஆக்ட். இதில் தான் பார்த்திங்கன்னா வங்காள ஆளுநர் வந்து வங்காள தலைமை ஆளுநராக மாற்றப்பட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கடுத்தது தான் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதன் அடிப்படையில் இந்த ஒழுங்குமுறை சட்டம் அடிப்படையில் தான் கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் வந்து நிறுவப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக பிட் இந்தியா சட்டம் 1784, இதன் அடிப்படையில் கம்பெனியுடைய வணிக மற்றும் அரசியல் செயற்பாடுகள் வந்து பிரிக்கப்பட்டது. அது வரைக்கும் பிரிட்டிஷ் கம்பெனி தான் நம்ம இந்தியாவில் அரசியல் விஷயங்களையும் அவங்க தான் பார்த்துப்பாங்க, அதே மாதிரி வணிகம் தொடர்பான விஷயத்தையும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் விவகாரங்களை கவனிக்கிறதுக்காக கட்டுப்பாட்டு வாரியம், அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமைச்சிருப்பாங்க. அப்புறம் பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது முதல் முறையாக 1793 பட்டய சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பட்டய சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக இரண்டாவது பட்டய சட்டம் 1813 கொண்டு வந்திருப்பாங்க, அதாவது 20 வருஷத்துக்கு அப்புறம். அதில் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கம்பெனியுடைய வணிக முற்றுரிமை வந்து முடிவுக்கு வந்தது. அதாவது என்னென்னா, அது வரைக்கும் இந்தியாவில் பிரிட்டிஷ் மட்டும்தான் எந்த ஒரு பொருளையும் வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அப்படி கிடையாது, எந்த ஒரு கம்பெனியும் வந்து இந்தியாவில் வணிகம் பண்ணலாம்.
ஆனால் தேயிலையை வந்து பிரிட்டிஷ் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சைனா கூட வியாபாரம் பண்ணுறதும் நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு பிரிட்டிஷ் சொல்லியிருந்தாங்க. அதை தவிர மீதி எல்லாரும் அதை தவிர மீதி எல்லா துறையிலையுமே வேறு யார் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவித்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்விக்காக ரூபாய் 1,00,000 வந்து வழங்கியிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எந்த பட்டய சட்டம் வந்து கல்விக்காக 1,00,000 வழங்கியது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1813 அந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட பட்டய சட்டம். அடுத்ததாக 1833 அப்போ ஒரு பட்டய சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க, கரெக்டாக 20 வருஷத்துக்கு அப்புறம். அதில் தான் வங்காள தலைமை ஆளுநர் வந்து இந்தியாவுடைய தலைமை ஆளுநராக உயர்த்தப்பட்டார். அந்த மாதிரி கவர்னர் ஆஃப் பெங்காலாக இருந்தவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக மாறினார். அந்த மாதிரி இந்தியாவுடைய முதல் தலைமை ஆளுநராக ஆனவர் யாருன்னா லார்ட் வில்லியம் பெண்டிக் பிரபு அவர்கள் தான். அடுத்ததாக இதே 1853 ஆண்டு பட்டய சட்டம் 20 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகள் மூலமாக சிவில் சர்வீஸ் அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்காக மெக்காலே குழு வந்து அமைத்திருந்தாங்க. 1854 அமைத்திருந்தாங்க. அப்போது இதில் இந்தியாவில் இந்த குடிமை பணியை உருவாக்கியவர் யாருன்னா லார்ட் கார்ன்வாலிஸ். அவர் தான் இந்திய குடிமை பணியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதாவது ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் இந்தியா அப்படின்னா அது லார்ட் கார்ன்வாலிஸ் தான். ஏன்னா அவர் தான் இந்த மாதிரி நமக்கு வந்து சிவில் சர்வீஸில் இந்த மாதிரிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிறதே சொல்லியிருப்பார். இந்தியாவில் முதல் முறையாக இந்த ஐசிஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணது யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். இவர் 1863 பாஸ் பண்ணியிருப்பார். இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இவர் யார், இந்த சத்யேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் இருக்கிறல அவருடைய அண்ணன் தான் இந்த சத்யேந்திரநாத் தாகூர். அடுத்ததாக இந்திய அரசு சட்டம் 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. இது என்னென்னா நமக்கு 1857 ஆண்டு ஒரு பெருங்கிளர்ச்சி நடைபெற்றிருக்கும். அதுக்கு அடுத்தது பிரிட்டிஷுடைய முடியாட்சி நேரடியாக இந்தியாவை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு வெறும் ஒரு கம்பெனி தான் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே வந்து நாங்கள் ஆட்சி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி களத்தில் இறங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய தலைமை ஆளுநர் அப்படிங்கிற பதவி வைஸ்ராய் அப்படின்ற மாதிரி மாற்றப்பட்டது. அடுத்ததாக மிண்டோ மார்லி சீர்திருத்தம், இது 1909 கொண்டு வந்திருப்பாங்க. இதை இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. இது என்ன அப்படின்னா முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு தொகுதி, ஒரு 4 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அதில் ஒரு தொகுதி வந்து முஸ்லீமுக்கு கொடுத்துடணும். அந்த முஸ்லீம் தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறவங்க எல்லாருமே முஸ்லீமாக மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க கூட முஸ்லீமாக மட்டும்தான் ஓட்டு போட முடியும். வேறு அந்த தொகுதியிலேயே கிறிஸ்தவர்களோ அல்லது புத்திசமோ அல்லது இந்து மதத்தையோ பின்பற்றுறவங்க இருந்தாலும் அந்த தொகுதி முஸ்லீம்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி அப்படிங்கிறனால அவங்களால ஓட்டு போட முடியாது. வெறும் முஸ்லீம் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அடுத்ததாக மாண்டேக் செம்ஃபோல்டு சீர்திருத்தம், இது 1919 கொண்டு வந்திருந்தாங்க. இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா இதனால் மாண்டேக் செம்ஃபோல்டு ரிஃபார்ம் அப்படின்னு இதை சொல்கிறாங்கன்னா இதில் மாண்டேக் அப்படிங்கிறவர் எட்வின் மாண்டேக், இவர் வந்து இந்தியாவுடைய செக்ரட்டரியாக அந்த நேரத்தில் இருந்தார். அப்புறம் வந்து இந்தியாவுடைய வைஸ்ராயாக அப்போது லார்ட் செம்ஃபோல்டு இருந்தார். அதனால தான் மாண்டேக் செம்ஃபோல்டு சீர்திருத்தம் அப்படின்னு இதை குறிப்பிடுறாங்க. இதில் என்னென்னா இரட்டை ஆட்சி முறையை வந்து அறிமுகம் பண்ணாங்க மாகாணங்களில். அதாவது இப்போ மெட்ராஸ் மாகாணம், பம்பாய் மாகாணம், கல்கத்தா மாகாணம் அப்படின்ற மாதிரி நிறைய மாகாணங்கள் வந்து பிரித்திருந்தாங்கல்ல. இதில் மாகாணத்தில் என்ன பண்ணாங்கன்னா இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்னென்னா ஒதுக்கப்பட்ட துறைகள் மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு 2 துறையை அறிமுகம் பண்ணாங்க. இதில் ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படிங்கிறது நிதி, காவல், நீதித்துறை, வருவாய், இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான துறைகள் அதெல்லாத்தையுமே அந்த மாகாணத்துடைய ஆளுநர்கிட்ட கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த ஆளுநருடைய நிர்வாக குழு தான் அது சம்மந்தமான முடிவுகள் எல்லாமே எடுப்பாங்க. அதை தவிர மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு கல்வி, சுகாதாரம், விவசாயம், உள்ளாட்சி, இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன துறைகள் எல்லாமே இந்திய அமைச்சர்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. அடுத்ததாக இந்த மாண்டேக் செம்ஃபோல்டு சீர்திருத்தத்தில் தான் முதல் முறையாக ஈரவை முறை அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில்
சட்டப்பேரவை சட்ட மேலவை அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் மத்திய அமைச்சரவையில் பார்த்திங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து இந்த மாண்டேக் செம்ஃபோல்டு சீர்திருத்தத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது நமக்கு ஏற்கனவே பார்த்துருந்தோம், அந்த 1909 ஆக்டில் வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் தனித்தொகுதி அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த சட்டத்தின் மூலமாக இந்த சட்டத்தில் மூலம் முஸ்லீமு, கிறிஸ்டியன்ஸு, சீக்கு, அப்புறம் ஆங்கிலோ இந்தியன் இவங்களுக்கு எல்லாருமே தனித்தொகுதி வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உருவாக்கம் பண்ணிட்டாங்க. அப்புறம் முதல் முறையாக நேரடி தேர்தல் முறை கொண்டு வந்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் மக்கள் ஓட்டு போடலாம். ஆனால் அதில் வெறும் 10% மக்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. யாருன்னா ரொம்ப படித்தவங்க, அப்புறம் பணக்காரங்க, சொத்து வரி கட்டுறவங்க, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் வாக்குரிமை கிடைத்தது. அதே மாதிரி பெண்களுக்கும் முதல் முறையாக வாக்குரிமை கிடைத்தது. அப்போது எக்ஸாமில் கேட்பாங்க, பெண்களுக்கு முதல் முறையாக வாக்குரிமை கிடைத்தது எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக அப்படின்னா ஆன்சர் வந்து மாண்டேக் செம்ஃபோல்டு சீர்திருத்தம் 1919. அப்புறம் பார்த்திங்கன்னா 1926ஆவது ஆண்டு முதல் முறையாக மத்திய பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற ஒன்று வந்து அமைத்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மத்திய அரசு பணியாளர்களை தேர்வு பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்காக இந்த ஒரு தேர்வாணையம் வந்து செயல்பட்டு தேர்வு பண்ணோம். அடுத்ததாக லாஸ்ட்டாக இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதன் அடிப்படையில் இரட்டை ஆட்சி முறையை வந்து முற்றிலுமாக ஒழித்திருந்தாங்க. மாகாணங்களில் முழு தன்னாட்சி வந்து வழங்கியிருந்தாங்க. அதாவது ஒரு மாநிலத்தில் எப்படி இப்போ வந்து உரிமைகள் இருக்குதோ அதே மாதிரிப்பட்ட உரிமைகள் அப்போவே 1935 ஆக்டிலே கொடுத்துட்டாங்க. அப்போது ஆனாலும் என்ன பண்ணாங்கன்னா 3 பட்டியல்கள் உருவாக்கியிருந்தாங்க. இப்போ இருக்கிற மாதிரியே மத்திய பட்டியல், மாகாண பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் அப்படிங்கிற 3 உருவாக்கியிருந்தாங்க. சில துறைகளெல்லாம் மத்திய பட்டியலில் மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கும். அப்புறம் சில துறைகள்லாம் மாகாண பட்டியலில் மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்கும். அப்புறம் சிலதெல்லாம் பொதுப்பட்டியலில் இருக்கும். அடுத்தது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அடிப்படையில் தான் டெல்லியில் 1937 ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து நிறுவப்பட்டது. அதுதான் பின்னால் உச்சநீதிமன்றமாக மாறியது. அடுத்தது 1935 ஏப்ரல் 1 அன்னைக்கு தான் ரிசர்வ் வங்கி வந்து அமைக்கப்பட்டது. அதுவுமே இந்த இந்திய அரசு சட்டம் அதன் அடிப்படையில் அதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பர்மா மற்றும் ஏடன் இந்த ரெண்டுமே இந்தியாவிலேருந்து பிரிக்கப்பட்டது. பர்மானா மியான்மர், அது நமக்கு தெரியும். ஏடன் அப்படின்னா ஏமன் நாட்டில் ஒரு பகுதி. அது வரைக்கும் இந்தியாவில் தான் அது இருந்துச்சு. இந்த ரெண்டுமே இந்தியாவில் தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலமாக தான் அதை வந்து இந்தியாவிலேருந்து பிரித்திருந்தாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் அண்ட் பிலிம்ஸோட டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கான பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்மே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப குறைந்த கட்டணத்தில். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி, அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் தகவல்களை பெற்றுட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.